Good morning everyone. Welcome to Arun Academy YouTube channel. In the channel வந்து நம்ம நிறைய English related பார்க்கலாம். Right? English வந்துட்டு நமக்கு ஏன் important? நம்மளுடைய main examல for example SSC, CHSL, CGL, MTS, Group D. இந்த மாதிரி மெயின் எக்ஸாம்ஸ்க்கு நமக்கு 25 மார்க்ஸ்க்கு இருக்கக்கூடியது இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஓகே, இங்கிலீஷ்னா சில பேருக்கு பயம் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் வந்து பயப்படாம நம்ம லேர்ன் பண்ணிக்க போறோம் வித் ஆர் ஈஸி ட்ரிக்ஸ். அதுக்கு நீங்க எங்களுடைய சேனல்ல நீங்க ஃபாலோ பண்ணணும். ரைட்? ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல எப்படி கேட்கறாங்க அப்படின்னா 25 மார்க்ஸ் இருக்கு. அதுல மெயினா கிராமர் இன்வால்வ் ஆயிருக்கும். நம்ம எடுத்தோன்னே ஸ்பாட்டிங் எரர் மோர் ஃபோக்கஸ்டா இருக்கும் அப்படின்னா ஸ்பாட்டிங் எரர்லயே யூ வில் கம் டு நோ rules and regulation of English language. Rules and regulation in simple words நம்ம grammar னு சொல்லுவோம். ஓகே, grammar எதுக்காக யூஸ் பண்றோம்? ஒரு லாங்குவேஜ் தப்பில்லாம கத்துக்கிறதுக்கான ஒரு வழி தான் grammar. So grammar நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா your language will be very fluent. ஸ்பாட்டிங் எரர் அப்படின்னா அந்த இடத்துல எரர் இருக்கும். எரர்னா என்ன? கிராமட்டிக்கலா இருக்கலாம், இல்ல டெக்ஸ்டுவலா இருக்கலாம். ஓகே, ஸோ இங்க கிராமர் தான் மெயின் ரோல் பிளே பண்ண போகுது. அப்ப இந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் மெயினா இருக்கிறது கிராமர். அப்ப இந்த கிராமர் நம்ம இந்த ஸ்பாட்டிங் எரர் அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே பார்க்க போறோம். அதனால ஸ்பாட்டிங் எரர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்பாட்டிங் எரர்ங்கிற டாபிக்கை நீங்க ஃபுல் ஃபிளெஜ்டா லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தரவு வித் திஸ் டாபிக் யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் 25 மார்க்ஸ். பிகாஸ் இந்த ஸ்பாட்டிங் எரர் தான் most of the grammar involve ஆயிருக்கும். இதுல பர்டிகுலரா சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்னா என்ன? ஸ்பாட்டிங் எரர்ல நிறைய கேட்டகரி இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த கேட்டகரி வந்து சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். சப்ஜெக்ட்டுக்கு வேர்புக்கும் இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் தான் நம்ம சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா வேர்ப் சிங்குலரா இருக்கணும், சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தா வேர்ப் ப்ளூரலா இருக்கணும் அப்படிங்கறத கான்செப்ட். ஸோ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது we will discuss. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல என்ன அப்படின்னா we have provided with 25 questions. Right, 25 questions நான் கொடுத்திருக்கோம். இந்த 25 questionsமே previous yearல எழுதின questions வச்சு நாங்க கம்பைன் பண்ணி எடுத்துருக்கோம். கம்பைன் பண்ணி ஒரு பேக்கேஜா கொடுத்திருக்கோம். இந்த 25 questions நம்ம சால்வ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதுல ஸ்ட்ராங்கா இருக்கும், எதுலாம் நம்ம இன்னும் லேர்ன் பண்ணிக்கணும், எப்படிலாம் நம்ம அப்ரோச் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டாபிக்குமே நம்மளுடைய அப்ரோச் டிஃப்ரெண்டா இருக்கும். ரைட்? எல்லா டாபிக்குமே ஒரே அப்ரோச் நம்ம கிட்ட இருக்காது. ரைட்? இங்கிலீஷ்ல 25 மார்க்ஸ் அப்படின்னா அந்த 25 மார்க்ஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்கு ஒரு அப்ரோச் டிஃபர் ஆகும். அதுல ஸ்பாட்டிங் எரருக்கு நம்ம என்ன அப்ரோச் யூஸ் பண்ண போறோம்னா கிராமர் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் யூஸ் பண்ண போறோம். கிராமர் நல்லா டெப்தா லேர்ன் பண்ணிட்டோம்னா ஸ்பாட்டிங் எரர் ஈஸியா பீட் பண்ணிடலாம். ஸ்பாட்டிங் எரர்ல ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம்னா 25 மார்க்ஸ் ஆர் இன் யுவர் ஹேண்ட். ஓகே, இப்போ இந்த 25 கொஸ்டின்ஸ் நீங்க அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஷோ ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரைட்? இந்த ஷோ ரிசல்ட் நீங்க காமிச்சிங்க அப்படின்னா யூ வில் கெட் யார் மார்க்ஸ், எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கிறீங்கிறது தெரியும். இன்னொரு பியூட்டி என்னன்னா ஷோ ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய மார்க்கோட சேர்த்து நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னா அதனுடைய எக்ஸ்பிளனேஷன். மிஸ்டேக் பண்ணதுக்கு மட்டும் இல்ல, ஓவராலா அந்த 25 கொஸ்டின்ஸுக்குமே எக்ஸ்பிளனேஷன் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல். நம்ம எங்க தப்பு பண்ணிருக்கோமோ அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிற ஒரு பிளாட்ஃபார்மா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க எக்ஸ்பிளனேஷனோட. ரைட்? இப்போ நீங்க இந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும்னா யூ கேன் கோ. இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டெலிகிராம் லிங்க் சேனல் நீங்க கிளிக் பண்ணி அதுல இருக்க டெஸ்ட் சீரிஸ் நீங்க அட்டென்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்ரெடி சொன்ன ஆன்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருப்போம் வித் ஆர் எக்ஸ்பிளனேஷன். அது வேணும்னா பிடிஎஃப் லிங்க் டவுன்லோட் பண்ணி யூ கேன் யூட்டிலைஸ். இப்போ இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது வில் கெட் மெனி கான்ஃபிடன்ஸ். நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, அட்லீஸ்ட் 25க்கு 10 அட்டென்ட் பண்ணாலும் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும். அதுல என்ன மிஸ்டேக்கு நம்ம ரெக்டிஃபை பண்றது தான் எங்களோட மோட்டிவ். ரைட்? இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண பார்க்கலாம். ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் எப்படி அப்ரோச் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் டெப்தா போகும்பொழுது யூ வில் பி மோர் கம்ஃபர்டபிள் வித் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ்க்கு பயப்படக்கூடாது, யார் வேணாலும் இங்கிலீஷ்ல ஸ்கோர் பண்ணலாம். அப்படி மாதிரி தான் இருக்கும். நீங்க இந்த சேனல் ஃபாலோ பண்ணுங்க, எங்களோட கைடன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, யூ கேன் கெட் மார்க்ஸ் ஈஸிலி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a significant number of students volunteers each year for environmental project. So இதுல ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. நம்ம அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண போறோம். ஓகே, எப்பவுமே டிப்ஸ்னா நமக்கு ஈஸியா இருக்குமா? ட்ரிக்ஸ், டிப்ஸ் ரொம்ப நமக்கு வேணுங்கிற இம்பார்ட்டன்டான விஷயம்னா இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா மீனிங் தெரிஞ்சுக்கணும். மீனிங் ஆஃப்
the particular meaning of the particular sentence. Second one, you have to find out subject, which is subject and which is verb. Third step நீங்க என்ன follow பண்ணா compare. இந்த comparison தான் subject verb agreement. Subject verb எப்படி இருக்குறது compare பண்ணு. இந்த 3 steps follow பண்ணிட்டீங்க அப்படினா இந்த spotting நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். A significant number of students. First meaning தெரிஞ்சுக்கலாம். Number of students என்ன பண்றாங்கன்னா environmental projects க்கு volunteer பண்றாங்க. ஓகே, இதுதான் பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சாச்சு. செகண்ட் என்னது, சப்ஜெக்ட்டுக்கும் verb எது அப்படின்னு பார்க்கணும். சப்ஜெக்ட் எது, verb எது. இங்க சப்ஜெக்ட் எது, ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கலாமா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் சப்ஜெக்ட். ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஜெக்டோட ஒரு எஸ் ஆட் ஆயிருக்கு. சப்ஜெக்டோட எஸ் ஆட் ஆயிருந்ததுன்னா அதை ப்ளூரல்னு சொல்லணும். ஓகே, இப்போ வாலண்டியர்ஸ்னு இருக்கு. இப்போ ரெண்டுமே எஸ் இருக்கு. நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? ஆல்ரெடி சொல்லிருக்கு, சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் இருந்துச்சுன்னா வேர்புக்கு சிங்குலர் இருக்கணும், சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரலா இருந்ததுன்னா வேர்புக்கு ப்ளூரலா இருக்கணும் அப்படிங்கிறது பாயிண்ட். ஓகே, இப்போ எப்படி சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் வேர்ப் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம வந்து வேர்பை டூவா டிவைட் பண்ண போறோம். ஓகே, விச் இஸ் ஆக்ஷன் வேர்ப்ஸ் அண்ட் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் அப்படி நம்ம டூவா டிவைட் பண்ண போறோம். ரைட், ஆக்ஷனா நம்ம நார்மலா வாக், ஈட், ஸ்லீப் இந்த மாதிரி இருக்கா. ஒரு ஆக்ஷன் நம்ம செஞ்சா அது ஆக்ஷன் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ வாக்குங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஆக்ஷன். இப்போ இது சிங்குலரா இருக்கா ப்ளூரலா இருக்கான்னு கேட்டா இது ப்ளூரலா இருக்கு. ஓகே, சிங்குலர் எப்போ மாறும் அப்படின்னா ஒரு எஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சிங்குலரா மாறும். ஸோ த கோட் வேர்ட் இஸ் எஸ்எஸ் கோட் வேர்ட். இது வந்து நீங்க ஆக்ஷன் வேர்ப்ஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். எஸ்எஸ் கோட் வேர்ட்னா சிங்குலர்னா அதோட எஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ ஆக்ஸிலரி என்னென்ன இருக்கு, am, is, or, was, were, have, has, had இந்த மாதிரி இருக்கு. ரைட், இதுல நம்ம சிங்குலர் எது ப்ளூரல் எதுன்னு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அப்ப அது நம்ம ஸ்பாட்டிங் ஏரியால அப்ளை பண்ண ஈஸியா இருக்கும். இப்போ நான் ரெட்ல மார்க் பண்றது சிங்குலர். am, is, was, has. இந்த had வந்து போத் சிங்குலர் அண்ட் ப்ளூரலுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹாஃப் சிங்குலர் ஹாஃப் ப்ளூரல். ரைட், ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்து எல்லோ மார்க் பண்ற இதெல்லாம் ப்ளூரல். ஆர், ஆர், வேர், ஹேவ் இது மூணுமே ப்ளூரல்னு சொல்லுவோம். ரைட், ரெட் மார்க் பண்ணிருக்கிறது சிங்குலர் அண்ட் எல்லோ மார்க் பண்ணிருக்கிறது ப்ளூரல். ஹேட் வந்து போத், ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸா இருக்கிறதுனால நம்ம சிங்குலருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ இது பார்த்தாச்சு. இதுல இருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இந்த क्वेश्चन ஒரு டைம் ரீட் பண்ணலாம். a significant number of students volunteers. ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறது சிங்குலர் நமக்கு தெரிஞ்சிருச்சு, பிகாஸ் சப்ஜெக்ட்ல எஸ் சேர்த்துனாவே அது ப்ளூரல் தான். ஓகே, சப்ஜெக்ட்ல எஸ் சேர்த்துனாவே அது ப்ளூரல். இப்போ இங்க சிங்குலர் சப்ஜெக்ட்க்கு சிங்குலர் வேர்ப்னு சொன்னா ப்ளூரல் சப்ஜெக்ட்க்கு ப்ளூரல் வேர்ப். ப்ளூரல்ல எஸ் சேர்த்தக்கூடாது, இதுதான் ரூல். சிங்குலருக்கு மட்டும்தான் எஸ் சேர்த்தணும். அப்ப ப்ளூரல் சப்ஜெக்ட்க்கு ப்ளூரல் வேர்பை ஆட் பண்ணியாச்சு. So the answer is this one, volunteers each year for, because அங்க volunteers இருக்கு. the correct answer is volunteer னு எழுதணும். number of students is plural not singular. next question. so நீங்க questions attend பண்ணும்போது you can notice இங்க இந்த மாதிரி கலர் மாறி இருந்தது அப்படின்னா அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் இந்த மாதிரி கலர் மாறாம இருந்ததுன்னா which is not answered அர்த்தம். அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். next question. Rapid climate warming in the tundra biome have been linked to increasing shrub dominance. So English வந்து as a language ஒரு grammatical கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லாம apart from these நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு fact learn பண்ணிக்கிற பிளாட்ஃபார்மாவும் இருக்கு. rapid climate warming, climate வந்து அதிக சூடாயிட்டு வரதுனால துண்ட்ரா பயம், துண்ட்ரா பயம்ங்கிறது உங்களுக்கு கூலான ரீஜன், கோல்டஸ்ட் ரீஜன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ரீஜன்ல என்ன ஆகுது, இன்க்ரீசிங் ஷ்ரப். அங்க கிளைமேட் வந்து வார்ம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா துண்ட்ரால இருக்கக்கூடிய அந்த குளிர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அங்க சேஞ்ச் ஆச்சுன்னா ஸ்க்ரப்ஸ் வந்து அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, மீனிங் தெரிஞ்சாச்சு. செகண்ட், யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தி சப்ஜெக்ட். வாட் இஸ் த சப்ஜெக்ட் ஹியர்? எதை பத்தி பேசியிருக்காங்க? துண்ட்ரா பயம்.
சப்ஜெக்ட்ல எப்பயுமே அதை பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ சப்ஜெக்ட் வந்து துண்ட்ரா பயோம், அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறது கண்டிப்பா வேர்பா தான் இருக்கும். துண்ட்ரா பயோம்ங்கிறது ஒரு சிங்குலர், அந்த பயம் ஒண்ணுதான், பயம் ஒண்ணு இருக்கறனால சிங்குலர். சிங்குலர் சப்ஜெக்ட்க்கு சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணும். சிங்குலர் வேர்ப் என்னது? ஹேஸ். ஹேவ் வந்து ப்ளூரல் வேர்புக்கான இண்டிகேட்டர், ரைட்? ஸோ த ஆன்சர் இஸ் the tundra biome have been linked தான் கரெக்ட். ஏன்னா has been இருக்கணும், have been இருக்கனால அதான் கரெக்ட் ஆன்சர். Plastic debris in the ocean can become coated with algae and other marine microbes that produces a chemical scent. Okay, first meaning தெரிஞ்சுக்கலாம். Plastic debris, plastic நம்ம யூஸ் பண்றோம்ல, அது வந்து algae ஓடையும் marine microbes ஓடையும் சேரும் பொழுது அது chemical scent ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் கான்செப்ட். ஓகே, செகண்ட் you have to find out சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பா அதை பத்தி பேசியிருப்பாங்க சென்டென்ஸ்ல. ஸோ பிளாஸ்டிக் டெப்ரிஸை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இந்த செஷன் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க மெயினா. பிளாஸ்டிக் டெப்ரிஸ் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் பக்கத்துல எஸ் ஆட் இருக்குங்களா? ஸோ இது ப்ளூரல் சப்ஜெக்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ப்ளூரல் சப்ஜெக்ட், ஆனா இங்க எங்க வேர்ப் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். இங்க தட்டுங்கிற வேர்டு இருக்குங்களா? இந்த தட்டு எதை ரெஃபர் பண்ணுது? இங்க இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் டெப்ரிஸ் தான் ரெஃபர் பண்ணிருக்கு. அப்ப தட்டுங்கிறது ஒரு அந்த சப்ஜெக்ட் தான். சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தா வேர்ப் ப்ளூரலா தான் இருக்கணும். அப்ப எஸ் ப்ளூரலுக்கு எஸ் ஆகாது, சிங்குலர் தான் எஸ். எஸ் எஸ் கோட் வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்குலருக்கு எஸ், ப்ளூரலுக்கு எஸ் எனிமி. ஸோ எஸ் தூக்கிடணும். ஸோ த ஆன்சர் இஸ் marine microbes that produces, because அங்க that produce வந்திருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது ஒன் மோர் பாயிண்ட் என்னன்னா, நீங்க கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஷோ ரிசல்ட் கொடுத்து வெளியே வந்துடுவீங்க. இஃப் யூ வாண்ட் டு அட்டன் இட் ஒன் மோர் டைம் அப்படின்னா நீங்க அட்டென்ட் பண்ணலாம். ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இங்க நம்ம என்ன சீக்வன்ஸ்ல ஒரு கொஸ்டின் பாக்குறோமோ அந்த சீக்வன்ஸ் நெக்ஸ்ட் டைம் இருக்காது. ஸோ எல்லாமே ஸ்லிப் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்க அட்டென்ட் பண்ணும்போது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே அட்டென்ட் பண்ண கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்காது. அந்த ஃபீல் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்காது. பிகாஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்லிப் ஆயிருக்கும். So next question. The app has been so well developed that is anticipates all the customers' needs. So ஒரு app இருக்கு, அந்த app well developed ஆகுது. So well develop ஆன ஒண்ணு என்ன பண்ணுது? கஸ்டமர்ஸோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஆமாவா? இப்போ எது எடுத்தாலும் நம்ம ஆப் யூஸ் பண்றோம். ஸோ விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல். அது நம்மளுடைய நீட் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இது ஒரு மீனிங்கா தெரிஞ்சாச்சு. செகண்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் the subject. ஆல்ரெடி சொல்லிருக்க சப்ஜெக்ட்ங்கிறது அந்த சென்டென்ஸ் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சென்டென்ஸ்ல எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க? the app அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆப் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அப்ப அது கண்டிப்பா சப்ஜெக்டா இருக்கும். அதுல எஸ் ஆட் இருக்கான்னு பாருங்க, எஸ் ஆட் ஆகல. சோ சிங்குலர் சப்ஜெக்ட்னு தெரிஞ்சிருச்சு. தென் அதுக்கப்புறம் தட் பாருங்க, இந்த தட்டு கண்டிப்பா இந்த ஆப் தானே ரெஃபர் பண்ணிருக்கு. தட்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஆன்டிசிபேட்டை பாருங்க. தட் இட், அந்த இட்டுமே அந்த ஆப் தான் ரெஃபர் பண்ணிருக்கு. ஆன்டிசிபேட் அங்க என்ன இருக்கு? எஸ் ஆட் ஆகல. எஸ்எஸ் கோட் வேர்ட், சிங்குலருக்கு எஸ் ஆட் ஆயிருக்கணும். அப்ப சிங்குலர் ஆப்ங்கிறது சிங்குலர், அதனால அங்க இருக்கக்கூடிய வேர்பும் எஸ்ஹெச் தான் இருக்கணும். எஸ்எஸ் கோட் வேர்ட். So the answer is that it anticipate is the correct answer. Fifth one. India's claim to be a world leader in pharmaceuticals or heavily compromised. So India எதை விரும்புறாங்க? India wants to be a world leader. So pharmaceutical field நம்ம ஒரு world leader-ஆ இருக்கணும். So யாரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க? இந்தியா பத்தி. இந்தியா இஸ் சிங்குலர். அந்த அப்கமிங் சென்டென்ஸ்ல பாருங்க, இது வேர்பா இருக்கு, ஆர் வந்து வேர்பா இருக்கு. as I told you before, ஆர்ங்கிறது ப்ளூரல் வேர்ப். நமக்கு சிங்குலர் தான் தேவை. சிங்குலர் வந்து இஸ் போடணும். சப்போஸ் ஐ இருந்ததுன்னா ஆம் போட்டுக்கலாம். ஆனா இங்க வந்து இந்தியா தான் இருக்கு. சோ நீங்க இஸ் போட்டா போதும். Answer is or heavily compromised. The answer is heavily வந்திருக்கணும். Next question. Safety measures makes risky activities less risky. Safety measures வந்து நம்ம ரிஸ்கா இருக்கும். அந்த ஆக்டிவிட்டியை நம்ம ஃபாலோ பண்றதுக்கு ரிஸ்கா தான் இருக்கும். பட் அது நமக்கு ரிஸ்கி குறைச்சு தருது. ரிஸ்க்ல இருந்து சேஃபா வச்சுக்குதா, ஆனா அது செய்யறது கொஞ்சம் ரிஸ்கி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சேஃப்டி மெஷர்ஸ் இதுலயே பார்த்தா தெரிஞ்சிச்சு. எஸ் ஆட் பண்ணிருக்காங்க, விச் இஸ் ப்ளூரல் சப்ஜெக்ட். ப்ளூரல் சப்ஜெக்ட்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வேர்பு ப்ளூரலா இருக்கும். ப்ளூரலுக்கும் எஸ்க்கும் ஃபைட். ஸோ எஸ் வரக்கூடாது. ஸோ ஆன்சர் இஸ் சேஃப்டி மெஷர் மேக்ஸ். ஆனா அங்க எஸ் ஆட் ஆகாம எஸ் வந்திருந்தா, எஸ் போடாம வெறும் மேக் மட்டும் இருந்ததுன்னா கரெக்ட் ஆன்சர். Although people had been on watch and the watchkeepers were very tired. So first பாருங்க, people இருக்கு,
people had been on watch பண்ணாங்க had. So watchங்கிறது இங்க subject, sorry verb. இப்போ இங்க people வந்து plural-ஆ இருக்கு. So இங்க had ஒண்ணும் போய் பிரச்சனை இல்லை. past-க்கும் present-க்கும் plural வந்து singular வந்து எல்லாமே same தான். And அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய watch keepers பாருங்க. watch keepers yes add ஆயிருக்கு subjectல, so which is plural. ஆனா பக்கத்துல இருக்கக்கூடியது பாருங்க where இருக்கு, அதுமே கரெக்ட் தான். ஏன்னா plural subjectக்கு plural verb. அடுத்து everyone பாருங்க, everyoneங்கிறது singular. அப்ப everyone singular நான் பக்கத்துல இருக்க verb singular இருக்கணும். அப்ப answer was தான் வந்திருக்கணும், where வரக்கூடாது. Answer is everyone were up and buzzing. Everyone was up னு இதுதான் correct answer. Next question. To treat nightmare disorder, there is a number of medications and therapies. Nightmare இத தூக்கமின்மைன்னு சொல்றாங்களா, அந்த டிஸார்டருக்கு என்ன இருக்கு, மெடிகேஷன்ஸும் இருக்கு, தெரபிஸும் இருக்கு. மெடிசன்ஸ் மூலமா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஓகே ஆயிடும், அண்ட் தெரபிஸும் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இதுல என்னால சப்ஜெக்ட் கண்டுபிடிக்க முடியல. if it is the case you don't know understand the subject அப்படின்னா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய verb பாருங்க. verb or segment, மீதி இருக்க segment பாருங்க. number of னா additional, கண்டிப்பா plural தான் இருக்கும். நம்பர்னா அதிகம், number of medications therapies plural. அப்ப yes வராது, கண்டிப்பா or தான் வரும். if you are in the case you don't know the subject அப்படின்னா நீங்க இந்த மாதிரி மெத்தட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, answer is there is a number. அங்க என்ன வந்திருக்கணும், there or a number னு வந்திருக்கணும். 9th question. so ஒவ்வொரு क्वेश्चनக்கும் இந்த மாதிரி நம்ம அப்ரோச் வேரி ஆயிட்டே இருக்கு. அப்ப இந்த 25 questions கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா வச்சு நெக்ஸ்ட் டைம் டெஸ்ட் சீரிஸ் அட்டெண்ட் பண்ணும்போது நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, she always invites me to dinner. அவங்க ஷீங்கிறது ஒரு கேர்ள், அவங்க வந்து என்னை இன்வைட் பண்றாங்க. ஆல்வேஸ்ங்கிறது எப்பயுமே டின்னருக்கு இன்வைட் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு மீனிங், ரைட்? ஒரு சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கலாம். ஷீங்கிறது சப்ஜெக்ட், ஆல்வேஸை விட்டுருங்க. இன்வைட்ஸ்ங்கிறது ப்ளூரல், ஷீங்கிறது ஒருத்தவங்க தான். சிங்குலர் சப்ஜெக்ட்னா சிங்குலர், எஸ்எஸ் கோட் வேர்ட், அப்ப இன்வைட்ஸ் போடணும். ஈக்கு பக்கத்துல எஸ் ஆட் பண்ணா போதும். சிலதுக்கெல்லாமே இஎஸ் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோ எடுத்துக்கலாம். கோங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்ட். நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், ஆக்ஷன் வேர்ட்ஸ்ல மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், எஸ் ஆர் இஎஸ் ஆட் பண்ணா அது சிங்குலரா மாறும். சப்ஜெக்ட்ல எஸ் ஆட் பண்ணீங்கன்னா அது ப்ளூரலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃப்ரெண்ட்னு வச்சுக்கலாம். ஃப்ரெண்டுங்கிறது ஒரு சப்ஜெக்ட், இத ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணீங்கன்னா it will turn into plural. இதுவே go, இது வந்து ஒரு verb. இந்த verb-ஓட ஒரு es ஆட் பண்றீங்க அப்படின்னா இது சிங்குலரா தான் மாறும், ப்ளூரலா மாறாது. சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் s ஆட் பண்ணா ப்ளூரலா மாறும், பட் verb-க்கு ஆட் பண்ணும்போது அந்த s வந்து சிங்குலரா இருக்கும். so ss code word ஞாபகம் வச்சுக்கோங்க. so the answer is invite me. ஏன்னா invites me ன்னு இருந்திருக்கணும். okay, next question. one of these boxes have the portrait of the heiress. so boxes நிறைய இருக்கு, அதுல one of the boxesல அந்த heiress ஓட portrait இருக்குன்னு சொல்றாங்க. portrait is nothing but picture, right? இப்போ boxes ன்னு இருக்கு, so yes subject, இது s add ஆயிருக்கு, so have correct அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அப்படி இல்ல, சப்ஜெக்ட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்ததுன்னா நம்ம டைரக்டா போட்டுக்கலாம். ஆனா இங்க அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்க, ஒன் ஆஃப் தீஸ்ங்கிற ஒரு செக்மெண்ட் இருக்கு, அதை நம்ம வாட்ச் பண்ணணும். ஒன் ஆஃப் தீஸ் அப்படின்னா அங்க இருக்க நிறைய பாக்ஸஸ்ல ஒரு பாக்ஸ் தான் நம்ம சூஸ் பண்றோம், அப்ப சிங்குலரா தான் கன்சிடர் பண்ண போறோம். ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு என்ன போடணும், சிங்குலர் வேர்ப் போடணும். இப்ப ஹேவ் வந்து ஹேஸா தான் கன்வெர்ட் ஆகும், ரைட்? இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் இருக்கும்போது படிச்சு பார்க்கணும். பாக்ஸஸ் தனியா இருந்தா அது ப்ளூரல், பட் இங்க ஒன் ஆஃப் தீஸ் பாக்ஸஸ் ஒரு காம்பினேஷனா இருக்கும்போது அதை நம்ம நோட்டீஸ் பண்ணணும். ஆன்சர் இஸ் பாக்ஸஸ் have. அங்க boxes has னு இருக்கணும். ஓகே, ஒவ்வொரு இடத்துலயும் அப்ரோச்சஸ் வேரி ஆயிட்டே இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. we ordered a pizza which are one of my favorite foods, right? we ordered, இது வந்து ஆர்டிகல், சரிங்களா? ஆர்டிகல் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும், அது சிங்குலரா ப்ளூரலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலான்னு கண்டுபிடிக்க. பீஸாங்கிறது நமக்கு தெரியும் ஒரு சப்ஜெக்ட், இப்போ ஏங்கிறது சிங்குலர், ஒன்னே ஒண்ணு. பக்கத்துல இருக்க வேர்ப் பாருங்க, ஆர் போட்டிருக்காங்க, பீஸா மாத்திட்டா நமக்கு ஆன்சர் முடிஞ்சது. ஆன்சர் which are one of my, ஆனா which is one of my தான் போட்டிருக்கணும். நெக்ஸ்ட் क्वेश्चन. need to have been waiting for me since 10 o'clock in the morning. இதுல need toங்கிறது ஒரு சப்ஜெக்ட், need to சப்ஜெக்டா இருக்காங்க,
பக்கத்துல இருக்கக்கூடிய verb பாருங்க have இருக்கு, which is wrong. subject singular இருந்தா has தான் போடணும். has been waiting, எனக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மார்னிங் 10 o'clock ல இருந்து அப்படிங்கறது அதுக்கான மீனிங். so need to singular இருக்கறனால have க்கு பதிலா you have to use has. answer அப்ப எது வரும்? need to have been the correct answer. next question. every Saturday the workers gets their weekly wages. ஒவ்வொரு சாட்டர்டேவும் workers என்ன பண்றாங்க? அவங்களுடைய weekly wages வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்ட். எவ்ரி சாட்டர்டே இதுல விட்டுருங்க, ரைட்? இதுல சப்ஜெக்ட் எது? the workers. சப்ஜெக்ட்ல s ஆட் இருக்கா? so which is plural. plural verbக்கு plural subject, plural subjectக்கு plural verb தான் யூஸ் பண்ணுவோம். so இங்க get pluralக்கு s க்கும் fight, so s ரிமூவ் பண்ணிட்டா getங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். the workers gets தான் இங்க இருக்கக்கூடிய மிஸ்டேக். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம்? அந்த சென்டென்ஸ்ல எது மிஸ்டேக்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம அது என்ன மிஸ்டேக், எதனால அது மிஸ்டேக்கா இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். உங்களுடைய அப்கமிங் ரிவிஷன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்டா போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அப்கமிங் கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் டெப்தா நம்ம பார்ப்போம். டெப்தா பார்க்கும்போது யூ கெட் ஓவரால் ஐடியா. இப்போ ஜித்தன் அண்ட் ஹீரோ பாருங்க, இதுல ரெண்டு சப்ஜெக்ட் இருக்காங்க. அங்க ஒருத்தர் இல்ல, ரெண்டு பேர் இருக்கிறதுனால அவங்க ப்ளூரலா தான் இருப்பாங்க. ஒரு சப்ஜெக்டா இருந்தா சிங்குலர், ரெண்டு சப்ஜெக்ட் இருக்காங்களா, சோ ப்ளூரல். ப்ளூரலுக்கு எஸ் ஃபைட்னு சொன்னா, சோ தி ஆன்சர் இஸ் லவ், நாட் லவ்ஸ். ஓகே, ஆன்சர் லவ்ஸ். 15th one. Apple growers in Himachal Pradesh. இது ஒரு ஃபேக்டா இருக்குங்களா? as I told you before, English வந்து apart from learning for language and grammar நம்ம இன்னொரு விஷயம் கத்துக்கிறது facts. apple growers in Himachal Pradesh. Himachal Pradeshல apple grow because அது cold regionல. இங்க வந்து பாருங்க இது சிங்குலரா இருக்கு. ஏன்னா ஆப்பிள் க்ரோவர்ஸ் பத்தி தானே இங்க பேசுறாங்க. சோ எதை பத்தி பேசுறாங்களோ அதுதான் கண்டிப்பா அங்க சப்ஜெக்டா ஆக்ட் ஆயிருக்கும். அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய verb பாருங்க சேஸ்ன்னு இருக்கு. பட் சிங்குலர் இருந்தா அங்க சேஸ் இருக்கிறதுல கரெக்ட். பட் இங்க சப்ஜெக்ட் எப்படி இருக்கு? ப்ளூரலா இருக்கு. அப்ப இங்க சேஸ் தூக்கிட்டு நீங்க என்ன போடணும்? சேன்னு மட்டும் எழுதினா போதும். பிகாஸ் ப்ளூரலுக்கு எஸ் சேர்த்தக்கூடாது, ப்ளூரலுக்கு எஸ்க்கு ஃபைட், எஸ்எஸ் கோட் வேர்டு. இந்த ரெண்டு நேம் வச்சிட்டீங்கன்னா யூ கேன் ஈஸிலி go with the topic, right? answer is apple growers in Himachal Pradesh. சேன்னு வரும், சேஸ் இருக்கு. ஓகே, சேஸ் இருக்கு பட் சே தான் வரணும். 16th one. I were writing this poem last evening. நான் இந்த poem லாஸ்ட் ஈவினிங் நான் எழுதினேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன்னா நம்ம சிங்குலர் ப்ளூரல் ரெண்டா பிரிக்க போறோம். ஐங்கிறது வந்து சிங்குலராவும் இருக்கும் ப்ளூரலாவும் இருக்கும். எப்போ சிங்குலரா இருக்கும், எப்போ ப்ளூரலா இருக்கும் செக் பண்ணலாம். ஓகே, I were writing. இப்போ ing ஃபார்ம் இருக்குங்களா? சோ ing ஃபார்ம்ல எப்பெல்லாம் வருமோ அந்த ing ஃபார்ம்ல வரும் பொழுது அது சிங்குலரா ஆக்ட் ஆகும். ing ஃபார்ம்ல இருக்கும்போது சிங்குலரா ஆக்ட் ஆகும். ing ஃபார்ம்ல இல்லாத டைம், நார்மல் டைம்ல எப்பயுமே ப்ளூரல் ஆக்ட் ஆகும். ஓகே, சிங்குலர் சப்ஜெக்ட் வந்து ing இருந்தா ஆக்ட் ஆகும். அப்ப இங்க ing கொடுத்திருக்காங்க. அப்ப வேருக்கு பதிலா என்ன எழுதணும்? வாஸ்ங்கிறது தான் நம்மளுடைய சிங்குலர். இங்க வந்து ஆர் போட்டக்கூடாது. பிகாஸ் இது பிரசன்ட் இல்ல, பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸா இருந்தா பாஸ்டுக்கான வேர்பை தான் நம்ம இன்க்ளூட் பண்ணோம், ரைட்? அப்போ ஐ வாஸ் ரைட்டிங் தான் கரெக்டான ஆன்சர். அப்ப இதுதான் உங்களோட எரர், அதனால இதெல்லாம் கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே, சோ எரர் பிளஸ் எக்ஸ்பிளனேஷன் பாக்குறோம். சோ ஈஸியா இருக்கும், வாட்ச். நெக்ஸ்ட் கொஸ்டின், 17th one. Even though Mahindra and Mahindra wants customers not to use low standard engine oil, people refuse to read the instructions and damage their vehicles. So இதுல நம்ம பார்க்க வேண்டியது first, even though Mahindra wants, இவங்க ஒரு கம்பெனிங்களா, இவங்க வார்ன் பண்றாங்க. வார்ன் பண்ணியிருந்தாலும், வார்ன்ங்கிறது இங்க ஒரு verb. ஓகே, கன்சியூமர்ஸ் கிட்ட வார்ன் பண்றாங்க. என்னன்ட்டு, நீங்க லோ ஸ்டாண்டர்ட் இன்ஜின் ஆயில யூஸ் பண்ணாதீங்க. இத வந்து பீப்புள் என்ன பண்ணிடுறாங்க, இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்க விட்டுறாங்க. அதனால வெஹிக்கல் டேமேஜ் ஆயிடுது. ஸோ வெஹிக்கல் நம்ம கரெக்டா ரொம்ப வருஷத்துக்கு உழைக்கணும்னா அதுக்கான ஆயில கரெக்டா யூஸ் பண்ணணும். அதுதான் இங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட். ஓகே, இப்ப இந்த சப்ஜெக்ட் கண்டுபிடிச்சாச்சு. யாரு? மகேந்திரா. மகேந்திரா கம்பெனி சிங்குலர். அப்ப வேர்பு சிங்குலரா தானே இருக்கணும். சிங்குலர் எஸ்எஸ் கோட் வேர்ட். அப்ப எஸ் மட்டும் ஆட் பண்ணா போதும். ஸோ த ஆன்சர் இஸ் வான்ஸ். அப்ப இங்க வான்னு இருக்கு, அப்ப அதை மட்டும் மாத்தினா போதும். அப்ப கரெக்ட் ஆன்சர் ஈவன் தோ மகேந்திரா அண்ட் மகேந்திரா வான்னு இருக்கு.
இதுதான் தப்பான செக்மெண்ட். ஆனா அங்க வான்ஸ்னு வரணும். அதையும் பார்த்தாச்சு ஏன் வரணும்ட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The contrast between Britain and the other countries of Europe are striking. இங்க கான்ட்ராஸ்ட்ங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கீங்களா? இந்த மாதிரி சில வேர்ட் வந்தாவே இதை நம்ம சிங்குலரா ப்ளூரலான்னு ஜட்ஜ் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அப்படியே நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ கான்ட்ராஸ்ட்ங்கிறது நமக்கு தெரியும் சிங்குலரா இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட் சிங்குலர், ஸோ verb is also singular. அப்ப ஆர் வந்து இஸ்ஸா கன்வெர்ட் ஆகும். இது ப்ரெசன்ட் டென்ஸ்ங்கிறதுனால இஸ். சப்போஸ் பாஸ்ட் டென்ஸா இருந்துச்சுன்னா வாஸ்னு மாறி இருந்திருக்கும். ஆன்சர் இஸ் or striking. Next question. People sometimes ask me why carbon dioxide is important for the climate. இப்போ first segment படிங்க. People sometimes ask me. Peopleங்கிறது plural தானே. ask வந்து s க்கும் pluralக்கும் fight. So as s வராது. இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடலாமா? கிடையாது. அடுத்த செக்மெண்ட் படிச்சு பார்க்கணும். Why carbon dioxide is important for the climate. Carbon dioxideங்கிறது singular, so இங்கே singular subject, singular verb மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ இங்க மட்டும் தான் மிஸ்டேக்கா இருக்கு. இப்போ சிங்குலர் இங்க ப்ளூரல் இருக்கிறதுனால நம்ம இங்க s சேர்த்த கூடாது. சப்போஸ் இங்க சிங்குலரா இருந்துச்சுன்னா அங்க ask இருக்கிறதுல கரெக்ட். ஓகே, ஆன்சர் இஸ் people sometimes ask me. Next one. I am 32 years old and my sister are 15. இங்க என்ன பத்தி ஒரு ஐங்கிறத பத்தி தான் இந்த ஃபுல் சென்டென்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அப்ப இங்க ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான். இங்க மல்டிபிள் சப்ஜெக்ட் கிடையாது. ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா சிங்குலர் சப்ஜெக்ட்ங்கிற மீனிங். சிங்குலர் சப்ஜெக்ட்னா சிங்குலர் verb. அப்ப ஆர்க்கு பதிலா இஸ் வரணும். So the answer is my sister are 15. Okay. Next one. A pack of wolves were chasing the deer in the forest. ஒரு pack of wolves ஓட கூட்டம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்துச்சாம்? டீரை வந்து சேஸ் பண்ணிட்டு இருந்துச்சு ஃபாரஸ்ட்ல அப்படின்னு சொல்றாங்க. So இந்த a pack of இந்த a வச்சு நீங்க டிசைட் பண்ணிடக்கூடாது. இது சிங்குலர் தான், பட் அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். a pack of wolves. இங்க s இருக்குதா, அதாவது ப்ளூரல்னு கன்சிடர் பண்ணாதீங்க. இங்க a இருக்கா, டைரக்டா சிங்குலர்னு கன்சிடர் பண்ணாதீங்க. ஒன் டைம் படிக்கணும். இது என்ன அப்படின்னா a pack of wolfங்கிறது கலெக்டிவ் நவுன். ஓகே, இந்த மாதிரி தனித்தனியா வரத வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நம்ம ஒன்ஸ் இதை பத்தின ரூல்ஸ் கிளியரா தெரிஞ்சிருக்கணும். a pack of wolvesங்கிறது கலெக்டிவ் நவுன். இது டைப் ஆஃப் நவுன்ல ஒரு டைப். ஓகே, கலெக்டிவ் நவுன்னு சொல்லுவாங்க. கலெக்டிவ்னா ஆல்வேஸ் சிங்குலர். ஓகே, இங்க எஸ் இருந்தா அது ப்ளூரலா மாறிடாது. இங்க ஏற்கனால சிங்குலரா மாறிடாது. அப்படி இல்ல. பேக் ஆஃப் wolvesங்கிறது ஒரு காம்பவுண்ட் வேர்ட் சேர்த்தி இருக்கும். இதை வந்து நம்ம கலெக்டிவ் நவுன்னு சொல்லுவோம். இந்த கலெக்டிவ் நவுன் எப்பயுமே சிங்குலரா தான் இருக்கும். சரிங்களா? அப்ப வேர் வந்து என்னவா மாறணும்? வாஸா மாறணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்ச் ஆஃப் கீஸ் சொல்லலாம், ஸ்கொயர் ஆஃப் சிங்கர் சொல்லலாம். அந்த மாதிரி காம்பினேஷன் கலெக்டிவா சொல்லும் போது அதை கலெக்டிவ் நவுன்னு சொல்லுவோம். அது சிங்குலரா தான் இருக்கும் ஆல்வேஸ். அப்ப ஆன்சர் were chasing தான் கரெக்ட். அங்க was chasingனு இருந்திருக்கணும். செகண்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாமா? The poet and the author is awarded by the president. ப்ரீவியஸா ஒரு क्वेश्चन பார்த்தோம். அங்க ஒரு சென்டென்ஸ்ல I அப்புறம் மை சிஸ்டர்னு பார்த்தோங்களா, அது ரெண்டுமே ஒரே சப்ஜெக்ட். பட் இங்க பாருங்க, இங்க ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு. போயட்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட், ஆத்தர்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட். ஸோ ரெண்டு சப்ஜெக்ட் வந்தா அது ப்ளூரலா தான் கன்சிடர் பண்ணும். ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வேர்ப் தானே. ஸோ இஸ் பதிலா ஆர் போடணும், வேர் போடக்கூடாது. பிகாஸ் இங்க இருக்கிற சென்டென்ஸ் வந்து பிரசன்ட் டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ரைட், அப்ப ஆன்சர் என்ன போடணும்? இஸ் அவார்டட் தான் போடணும். 23rd. Bush fire have created havoc and exacerbated the conditions of animals in the forest. Bush fireனால அனிமல்ஸ்க்கு ப்ராப்ளம் தானே. இது வந்து சிங்குலர் தான். ஓகே, சிங்குலருக்கு சிங்குலர் சப்ஜெக்ட், அப்ப ஹேஸ் தான் போடணும். ஓகே, சிம்பிளா கண்டுபிடிச்சாச்சு. ஆன்சர் இஸ் bush fire have created தான். ஏன்னா அதுதான் மிஸ்டேக்கா இருக்கு. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் 24. A shop nearby sell all the goods of daily use. So daily யூஸ்க்கான கூட்ஸ் எல்லாமே பக்கத்துல இருக்கக்கூடிய ஷாப்ல சேல் பண்றாங்க. இதுதான் மீனிங். ரைட், இப்போ a ஷாப் இது ஃபுல்லாமே ஒரே ஒரு சப்ஜெக்ட்டுங்களா. அப்ப அங்கிறது சிங்குலர்னு தெரிஞ்சிச்சு. அப்ப செல் எஸ்எஸ் கோட் வேர்டு செல் வந்து செல்ஸா கன்வெர்ட் ஆகும். ஓகே, அப்ப இங்க என்ன மிஸ்டேக்கா இருக்கு? செல் அப்படின்னு இருக்கு. செல்ஸுக்கு பதிலா செல் இருக்கு. ஏன்னா சிங்குலர் சப்ஜெக்ட்க்கு சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன். From my experience in mountain climbing, I have learned that physical fitness is very important. இவங்க என்ன சொல்றாங்க? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மவுண்டைன் கிளைம்பிங்ல எனக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொல்லுவேன் இதை கத்துக்கிட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிசிக்கல் ஃபிட்னஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. ரைட், இப்போ இங்க யாரு மைங்கிறது நான், யாரோ ஒருத்தர் அந்த இது ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லுவோம் நான் அப்படிங்கிற மாதிரி ஐ மென்ஷன் பண்ணிருக்காங்க.
இப்போ ஐங்கிறது தான் இங்க சப்ஜெக்ட். இங்க பாத்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் தனியா தானே இருக்கு, ஐஎன்ஜி ஃபார்ம்ல இல்ல. அப்ப இது ப்ளூரல் தான் கண்டிப்பா. ஹேவ் கரெக்டா வந்துருச்சு. ஆனா பக்கத்துல இருக்க லேர்ன் பாருங்க, எப்பயுமே ஹேவ், ஹேஸ், ஹேட் இது மூணுக்கு பக்கத்துல வரக்கூடிய verb V3 ஃபார்மா இருக்கும். V3 ஃபார்ம்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்லுவாங்க. இப்ப லேர்ன்னா லேர்ன்ட்னு இருக்கணும். LEARNT இந்த மாதிரி லேர்ன்ட்னு இருக்கணும். ரைட், லேர்ன்னு இருக்கக்கூடாது. பிகாஸ் அது V1 ஃபார்ம். அது ஒண்ணுதான் கரெக்ஷனா இருக்கு. அப்ப ஆன்சர் ஐ ஹாவ் லேர்ன் வரும். ஐ ஹாவ் லேர்ன்ட்னு தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஷோ ரிசல்ட் காமிச்சிங்கன்னா கரெக்ட் ஆன்சர்ஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி கிரீன் லைட் இருக்கும். அண்ட் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னென்ன பார்த்தீங்களா சொன்னேன்ல, இந்த ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். விச் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். நீங்க எங்கேயும் போய் சர்ச் பண்ண வேண்டாம் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்ட்டு. இது முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஸ்டடாவே உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, இது நீங்க செக் பண்ணணும்னா பிடிஎஃப் கீழே இருக்கும். இந்த பிடிஎஃப்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணிக்கங்கிறத அப்பயே ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குல்ல, நீங்க அதை கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணுங்க. இஃப் யூ சப்போர்ட் மோர் we will support, we empower to win. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து எக்ஸாம்ஸ்ல நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி ஒரு ஆஃபீஸர் ஃபீல்டுக்கு வாங்க. ஓகே, தேங்க்யூ.